வசீகரன் சார், நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ டெல்லி நம்ம மாநிலமானது ஒரு ஒரு பன்மைத்துவமிக்க அந்த தமிழகத்தில், அதாவது நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் அங்கு வசிக்கக்கூடிய ஒரு 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 பிரதேசமாக அந்த டெல்லி தேசிய தலைநகர பகுதி இருக்கிறது. அங்கு பல்வேறு தரப்பினரும், அதாவது உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்கள் அதற்கு எல்லையாக இருந்தாலும் கூட பல மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் அந்த ஒரு காஸ்மோ கல்ச்சர் என்றக்கூடிய அந்த பன்மைத்துவ கலாச்சாரத்துடன் அங்கு வசித்து வருகிறார்கள். அந்த மக்களின் தேவைகள், மக்களின் எதிர்பார்ப்புகள் என்பது மற்ற மாநிலங்களில் உள்ள அந்த சோசியல் இன்ஜினியரிங், அதாவது ஜாதி மற்றும் மதம் உள்ளிட்டவைகளிலிருந்து அவருடைய சிந்தனை போக்கு சற்று வித்தியாசமானது. இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு முறையும் தேர்தலில் இந்த மக்களவைத் தேர்தலின் போது அது பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர்கள் வாக்களிக்கிறார்கள். இந்த மாதிரி சட்டமன்ற தேர்தலின் போது இதுவரை நடந்த தேர்தல்கள், அதாவது டெல்லியில் 1993 இப்போது வரை நடைபெறக்கூடிய அந்த 8வது சட்டமன்ற தேர்தல் வரை தொடர்ந்து காங்கிரஸ், ஆம் ஆத்மி என்று மாறி மாறி அவர்கள் வாக்களித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த முறை ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. என்னவென்றால், அவர் முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மீதே அந்த ஊழல் முறைகேடு வழக்கை தொடர்ந்து அவரை சிறை வைத்து அந்த இமேஜை, அந்த பிம்பத்தை ஒரு உடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பிம்பம் உடைக்கும் முயற்சியில் அவர்கள் வெற்றி பெற்றார்களா, அல்லது அந்த பிம்பம் உடையவில்லை, அவருடைய செல்வாக்கு அதிகரித்திருக்கிறதா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டெல்லியோட அந்த புவியியல், வரலாறு மற்றும் அரசியல் சூழ்நிலையை சொல்லுங்க சார். அதாவது எங்க ஆம் ஆத்மி கட்சிக்கு தொல்லை என்பது என்னமோ இன்னைக்கு வழக்கு போட்டதுனாலயோ, ஊழல் வழக்கு போட்டதுனாலயோ, இந்த வழக்குகள்லாம் இது மட்டும் இப்ப உள்ள நாங்க இந்த பிரச்சனைகளே புதுசா நாங்க ஒண்ணும் எதிர்கொள்ளல. டே ஒன் ஆரம்பிச்ச நாங்க ஆட்சியில பொறுப்புல உட்கார்ந்த காலத்துல இருந்து இந்த கஷ்டங்களை நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். அவங்களுக்கு அன்னையில இருந்து அதை பொறுக்க முடியும், என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. முதல்ல டெல்லியில ஆளுநர்களை வைத்து என்ன செய்ய முடியும், அன்னையில இருந்து நாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். அப்புறம் அதிகாரிகளை நியமிக்க முடியாது, அதிகாரங்களை ஊழலை ஒழிக்கிறதுக்காகவே இருந்த சட்டங்கள் எல்லாம் அந்த அதிகாரங்கள்லாம் மாநில அரசுகிட்டே இருந்தது, அதையெல்லாம் புடுங்கினாங்க. அதே மாதிரி ஒரு மாநில அரசனுடைய அதிகாரத்தை நீதிமன்றம் வரைக்கும் போய் அங்கேயும் போய் அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த போராட்டங்கள் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் கார்பரேஷனை அவங்க கையில வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு, மக்களுக்கு நன்மை செஞ்சிட முடியாத அளவுக்கு அந்த மாதிரி வகைகள்லயும் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி பார்த்தாங்க. இப்போ கடைசியா பார்த்தாங்க என்னதான் பண்றது, இவங்க ஊழலுக்கு எதிராக சொல்லிதானே இந்த கட்சி ஆரம்பிச்சாங்க. அப்போ ஊழலை ஒழிக்கணும்னு சொன்னா அதுக்காக தானே இந்த கட்சி உருவாக்கப்பட்டது நோக்கமே. அப்ப இவங்களை ஊழல்ல தான் இவங்களை சிக்க வைக்கணும், ஊழல் மாதிரி விஷயங்கள்ல தான், பொய் வழக்குகள் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிதான் இந்த கடைசியான அவங்க எடுத்த முயற்சி. அந்த இமாச்சல் பிரதேஷ்ல இன்சார்ஜா போட்டிருந்தாங்க டாக்டர் சத்யேந்திர ஜெயின். டெல்லியில பல சுகாதாரங்கள்ல மிகப்பெரிய வளர்ச்சியெல்லாம் கொண்டு வந்த ஒரு நபரு. அவர் டெல்லி இமாச்சல் பிரதேச எலெக்ஷன் அப்போ அவரை ஏதோ எந்த காலத்திலயோ ஒரு தொழில இருந்த ஒரு தேவையற்ற ஒரு வழக்கு எடுத்து போட்டு அவரை இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 2 வருஷம் அவரை ஜெயில வச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து மணிஷ் சிசோடியா, இன்னைக்கு கல்வி மிக, ஏன்னா அவனை நல்லது செஞ்சிடக்கூடாது, நல்ல பேரு வாங்கிடக்கூடாதுங்கிறது அவளோட நோக்கம் அதான். அப்போ அதையும் என்ன செஞ்சாங்க, அவரை அவர் மீதும் வழக்கு போட்டு இது வரைக்கும் எதுவுமே நிரூபிக்கப்படல. அதாவது ஆதாரம் இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர அதை அவங்க நிரூபிக்கக்கூடிய இதுவரையும் இல்ல. அதே மாதிரி கடைசியில பார்த்தாங்க ஒண்ணுமே முடியாத சூழ்நிலை தான் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கை வச்சாங்க. இதான் நடந்தது. ஆனால் அது அரவிந்த் கெஜ்ரிவாலும் சரி, ஆம் ஆத்மி கட்சியும் சரி, நாங்க அதுல உறுதியா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கும் அந்த தேர்தல் இன்னைக்கு இவங்க 2 பேருமே சொல்றாங்க, திமுக காங்கிரஸும் இதான் சொல்றாங்க, பிஜேபி சொல்றாங்க எங்களுக்கும் காங்கிரஸுக்கும் போட்டி, எங்களுக்கும் ஆம் ஆத்மிக்கு தான் போட்டின்னு காங்கிரஸ் சொல்றாங்க, பிஜேபி சொல்றாங்க எங்களுக்கும் ஆம் ஆத்மிக்கு தான் போட்டி. இதுல இருந்தே தெரியுது ஆம் ஆத்மி தான் பிரதானமா இருக்குங்கிறது 2 பேரும் அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு சொல்லணும்னு. ஆக இந்த சூழலை பொறுத்தவரை மக்கள் இதெல்லாம் நம்பல. மக்கள் கண்டிப்பாக என்கிட்ட நாங்க டெல்லி இந்தியா கூட்டணியில இருக்கிறோம், இந்தியா கூட்டணி அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இந்தியா கூட்டணியில நாங்க எப்பவுமே நாங்க ஆரம்ப காலத்துல இருந்து தனியா தான் வந்திருக்கிறோம், தனியா வந்துதான் தேர்தல் எல்லாம் சந்திச்சுட்டு இருக்கோம். பஞ்சாப்லயும் நாங்க தனியா தான் சந்திச்சோம், குஜராத்லயும் நாங்க தனியா தான் சந்திச்சோம். இப்போ புதுசா நாங்க இந்தியா கூட்டணி உடைச்சிட்டு வந்துருக்கோம். இந்தியா கூட்டணியில சேர்ந்த நோக்கத்தை முதல்ல புரிஞ்சுக்கிறேன். இந்தியா கூட்டணி இந்தியாவுக்கு ஆபத்து ஏற்படுது, கட்சி பெருசா நாடு பெருசானா நாடுதான் முக்கியங்கிறதுனா அந்த மோடியை வீழ்த்தணும், அந்த பிஜேபியோட அரக அட்டூழியத்தை எதிர்கட்சிகளை பழிவாங்கும் அந்த நோக்கங்களை எல்லாம் இதுல வீழ்த்தணும். அப்ப இந்தியாவில இருக்கிற எல்லா கட்சிகளும் சேரணுங்கிற ஒரு கட்டாயம் இருந்த காரணத்தால் தான் நாங்க அந்த கட்சி கூட்டணியில போய் நாங்களும் அப்பவும் நாங்க சேர மாட்டோம் தான் அந்த பிஜேபி பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பவும் இவங்க இதே மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறம் இவங்க இருக்க மாட்டாங்க இந்த கூட்டணியில பிரச்சாரம் பண்ணாங்க. இப்பவும் அதான் செய்யறாங்க பாருங்க, அவங்க ஒன்னா இல்ல. நாங்க இப்பவும் சொல்றோம் தேசிய அளவுல அப்படிதான் இருக்கு. அரசியல் இது ஜனநாயக உரிமை எல்லாருக்கும் இருக்கு, எப்படி வேணாலும் நிக்கலாம். அதனால போயிடுச்சு. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்க முயற்சி பண்றோம்,
அதாவது தனியா நின்று போன தேர்தலில் 19 தேர்தலில் தனியா நின்னோம். அப்பவும் எங்களை ஜெயிக்க முடியல பாராளுமன்ற தேர்தலில். அதனால ஒருவேளை காங்கிரஸோட சேர்ந்தா சரி வீழ்த்த முடியும் சொல்லிச்சுதான் இந்த இந்தியாவுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப நின்று பார்த்தோம். அப்ப அதுவும் முடியலன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் காங்கிரஸ் நாங்க வந்து வெயிட் லக்கேஜ் எக்ஸ்ட்ரா லக்கேஜா கொண்டு போக முடியாது. எப்பவும் இருக்கிற மாதிரி தான் நாங்க நிக்கிறோம். அதனால வந்து அது தொடர்பு இல்லை. பிஜேபி அவங்க வந்து என்னன்னு கேட்டா அவங்க நியாயமான முறையில அவங்க செய்யல. அவங்க என்ன பார்த்தாங்க, என்னென்ன சொல்லி பார்த்தாங்க. ஜனங்கிட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் பண்ணிட்டாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படி செஞ்சாரு, ஏமாத்திட்டாரு, பண்ணிட்டாரு, எதையுமே சொன்னது செய்யல, அப்படி அப்படின்னு பல மாதிரி பிரச்சாரம் பண்ணி பார்த்தாங்க. கடைசியா என்ன வந்துட்டாங்க, கெஜ்ரிவால் பாணியையே கையில் எடுத்துட்டாங்க. கெஜ்ரிவால் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எப்பவுமே கொடுப்பாரு. ஏன்னா ஒரு மந்திரி ஆயிடுறாங்க, ஒரு எம்எல்ஏ ஆயிடுறாங்க, ஒரு எம்பி ஆயிடுறாங்க. அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க எல்லா சுகங்களையும் அனுபவிக்கிறாங்க, எல்லா சலுகைகளையும் அனுபவிக்கிறாங்க. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொன்னாரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்களை அனுபவிக்கும் போது மக்கள் அதை அனுபவிக்க கூடாது அந்த சலுகைகளை. அதுதான் என்ன பண்றாரு, மக்களுக்கு பேருந்து வசதிகள், மற்ற பெண்களுக்கு இதெல்லாம் முத பேருந்து அவர் தான் கொடுத்தாரு. இது மாதிரி மின்சாரம், இது மின்சாரங்கிறது எல்லா மாநிலங்களும் மிக எக்ஸ்பென்சிவா இருக்குது. அது நீங்க டெல்லி மக்கள்கிட்ட போய் தேர்தல் பிரச்சாரம், இப்போ எங்க பீப்புள் எல்லாரும் போய் டெல்லியில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டு இப்ப போய் போட்டுக்கிட்டு ஒண்ணுமே முடியாத மக்கள் வந்து தண்ணி கொடுத்தது, மின்சாரம் கொடுத்தது, சுகாதார வசதி, ஏன் இத்தனை வருஷமா இருந்தவங்க செய்ய வேண்டியது தானே? உங்களை யார் மானான்னு சொன்னாங்களா? பிஜேபியோ காங்கிரஸ்லயோ சொல்லலையே. வந்து இப்போ சொன்னதுக்கு அப்புறம் வேற வழி தெரியல அவங்களுக்கு எதுவுமே. இது அரவிந்த் கெஜ்ரிவால் பாணியில இறங்கினாதான் சரியா வரணும் முடிவு பண்றான். ஆனா இவ்வளவு கொடுத்து பொருளாதாரம் இலவசம் கொடுக்க கூடாதுன்னு சொன்ன மோடி அவர்கள் இப்ப வந்து அவங்களே கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். வழி அவங்க